ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம் ஜெயம். நமது ஆலய பக்தர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி. அது என்ன அப்படின்னா, பல பக்தர்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம ஆலயத்தினுடைய தரிசன நேரம், அதாவது கும்பாபிஷேகத்திலேருந்து இது வரைக்கும் காலை 11 மணி வரைக்கும் தான் தரிசன நேரமாக இருந்தது. நிறைய சென்னையிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள், பெங்களூர்லேருந்து வரக்கூடிய பக்தர்கள், இதர நகரத்திலேருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த நேரம் போதாது இருக்கிறதுனால இன்னொரு 1.5 மணி நேரம், அதாவது 11 மணிக்கு காலையில் நட சாத்துறதுன்றத 12:30 வரைக்கும், தஞ்சாவூர் பெரிய கோவில்லையே கூட 12 வரைக்கும் தான் நேரம். அப்படி அந்த மாதிரி 12 வரைக்கும் நம்ம தரிசனம் அப்படின்ற முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். காலையில் 8:30 12 வரைக்கும் சன்னதி நட திறந்திருக்கும். பக்தர்களுடைய தரிசனம் செய்து சுவாமி ஆசீர்வாதம் பெறணும்னு மாலை 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தரிசன நேரமாக இருக்குது. இது போல் இருக்கும்பொழுது பல பக்தர்கள் வெளியூர்லேருந்து தரிசனம் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். அபிஷேகம், அர்ச்சனை, விசேஷ பூஜா காலங்களில் அர்ச்சகர் அங்கேயே இருப்போம். மற்ற காலங்களில் சன்னதி திறந்திருக்கும். நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணி அமர்ந்து தியானம் பண்ணி ஆத்தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய சிந்தூரம், விபூதி, குங்கும பிரசாதங்கள்லாம் சுவாமி பிரசாதமாக எடுத்துக்கலாம். கோமாதாலாம் தரிசனம் பண்ணலாம், திருக்குறளை பிரதட்சணம் பண்ணலாம். இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி பக்தர்கள் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் பண்ணி அவருடைய பரிபூர்ண அருள் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம்.